வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோஹிணி அருந்தவச்செல்வம். நாளை மறுநாள் வியாழக்கிழமை முருகப்பெருமானை வழிபடும் கார்த்திகை விரதமாகும். நாளை மறுநாள் வியாழக்கிழமை முருகப்பெருமானை வேண்டி மாதங்கள் தோறும் வழிபாடு செய்கின்ற நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்ட கார்த்திகை நட்சத்திர விரதமாகும். இக்கார்த்திகை விரதம் தொடர்பில் சர்வதேச இந்து மத குருபீடாதிபதி சபரிமலை குருமுதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் விளக்கமளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். வருகின்ற வியாழக்கிழமை 6/11/2025 அன்றைய தினம் இந்த மாதங்கள் தோறும் கலியுகத்தின் தெய்வம் என்று போற்றுகின்ற முருகப்பெருமானை வேண்டி வழிபாடு செய்கின்றதாகிய நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்ட விரதம், நட்சத்திர வாரியான விரதம். இந்த விரதங்கள் பல வகை, திதிகளை அடிப்படையாக கொண்டது, நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்டது, கிழமைகளை அடிப்படையாக கொண்டது என்கின்ற வகையில் அமைந்திருக்கும். இது முருகப்பெருமானுடைய கார்த்திகை நட்சத்திர விரதம். கார்த்திகை விரதம் பல்வேறு முருகன் ஆலயங்களிலே சிறப்பான பூஜைகள், வழிபாடுகள், அபிஷேகங்கள், உற்சவங்கள் நடைபெறும். அவ்வாறு அந்த ஆலயங்களில் சென்று நாம் பிரார்த்தனை செய்வதோடு இந்த ஆலய வழிபாடுகளுக்கு நாம் செல்லுகின்ற பொழுது பெற்றோர்கள் பிள்ளைகளையும் நல்வழிப்படுத்த வேண்டும். சமய கலாச்சார உடைகளோடு ஆலயங்களுக்கு பெற்றோர்கள் செல்லுகின்ற பொழுது அதனை பார்த்து பிள்ளைகளும் கலாச்சார உடைகளோடு உடுத்துவார்கள். இது எப்படி வேணுமானாலும் போகலாம் என்று ஆலயங்களுக்கு போகக்கூடாது. ஆலய வழிபாடு என்கிற ஆலயம் என்பது ஆன்மாக்கள் இறைவனோடு லயப்படுகின்ற இடம் ஆலயம். சகலயம் ஆலயம். எனவே அங்கு ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது கலாச்சார உடைகளோடு செல்ல வேண்டும். வீண் வார்த்தைகள் பேசப்படாது. அங்கு இறைவனை நாங்கள் பிரார்த்தனை செய்த வண்ணம் இறைவனுடைய புகழை பாட வேண்டும். இறைவனுடைய அலங்கார காட்சிகளை கண்ணினாலே காண வேண்டும். அங்கு ஓதப்படுகின்ற வேத மந்திரங்கள், சங்கநாத ஒலிகள், காண்டா மணியனுடைய ஓசைகள், தவில் நாதத்தினுடைய ஓசைகள், தேவார திருமுறைகள் இவையெல்லாம் காதிலே ஒலிக்க வேண்டும். வேறு சிந்தனை நமக்கு இருக்கப்படாது. இந்த ஐம்புலன்களையும் ஒருவழிப்படுத்தி நாம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது எல்லா சிறப்பும் கிடைக்கக்கூடியது. இந்த கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்குரிய சிறந்த நாளிலே நாமும் முருகப்பெருமானை வேண்டி பிரார்த்தனைகள் செய்து வழிபாடுகள் செய்வதோடு இந்த ஆலய வழிபாட்டிலே பிள்ளைகளை நல்வழிப்படுத்த வேண்டும். அதற்கு பெற்றோர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற நல்ல சிந்தனையோடு ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். கொழும்பு சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தில் சபரிமலை குருமுதல்வர் தலைமையில் சபரிமலை புனித யாத்திரைக்கான ஆலோசனை கூட்டம் இடம்பெறவுள்ளது. அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் புனித யாத்திரைக்கான ஆலோசனை கூட்டம் எதிர்வரும் 8ஆம் திகதி சனிக்கிழமை மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை சர்வதேச இந்து மத குருபீடாதிபதி சபரிமலை குருமுதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் தலைமையில் இடம்பெறவுள்ளது. இந்த கூட்டம் இலக்கம் 131/2 மட்டக்குழி கொழும்பு 15 அமைந்துள்ள சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீட மண்டபத்தில் நடைபெறவுள்ளது. சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீட குருமுதல்வர் தலைமையில் புனித சபரிமலை யாத்திரை செல்ல உள்ள அடியார்கள் அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு அழைக்கப்பட்டுள்ளனர். எதிர்வரும் 17ஆம் திகதி திங்கட்கிழமை அதிகாலை 5 மணி முதல் மகா கணபதி ஹோமத்துடன் விரத முத்திரை மாலை அணிவிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் ஓம் தொலைக்காட்சி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.